இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து ஜனவரி 31ஆம் தேதி பாம்பனில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் போராட்டம் நடக்க உள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சனிக்கிழமையன்று சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை தமிழர்கள் சம உரிமையுடன் சுதந்திரமாக வாழ்வதற்கும் தமிழக மீனவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த தமிழர் நலன் காக்கவும் நரேந்திர மோடி பிரதமராக வந்தால் மட்டுமே முடியும் என்று கூறிய ராதாகிருஷ்ணன், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை கண்டித்து ஜனவரி 31ஆம் தேதி பாம்பனில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் கடல் தாமரை போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் இந்திய கடல் மீனவர்களை துன்புறுத்துவதை கண்டித்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் வைத்து கடல் தாமரை போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். கடல் தாமரை போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவருமான சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து மோடி அவருடைய ஆட்சி ஏற்படும் போது இலங்கை அரசிடமிருந்து இந்திய தமிழ் மீனவர்களை காக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மோடி அவருடைய அரசு எடுக்கும் என்கின்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வழங்குகின்றோம். திமுகவுடன் கூட்டணி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா சார்பில் அவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் இல்லை, பேச்சு நடத்தவும் இல்லை என்று கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், நாட்டின் நன்மை கருதி மோடியை பிரதமராக்க யார் முன்வந்தாலும் அவர்களுடன் கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார்.